வெல்கம் டு சாந்துரு மேத்ஸ். பிஎஸ்எஃப் ஹெட் கான்ஸ்டபிள் ரேடியோ ஆப்ரேட்டர் ரேடியோ மெக்கானிக் இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணலாம், அதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஃபிசிக்கலுக்கு போகிறப்ப என்னெல்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறத அந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நான் இந்த அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுற லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே, ஆல்ரெடி முன்னாலே நம்மளோட டெலகிராம் சேனலில் நான் அந்த லிங்க் கொடுத்துட்டேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இந்த பேஜில் வந்து உங்களுடைய இமெயில் ஐடி இல்லைனா மொபைல் நம்பரை கொடுங்க. அடுத்து பாஸ்வேர்டு, நீங்கள் அப்ளை பண்ணப்போ என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டை கொடுங்க. ஓகே, அடுத்து இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லாகின் ஆகும். ஓகே, ஸோ அதுக்கு முன்னால் ஓடிபி கேட்கும். ஓடிபி உங்களோட மொபைல் நம்பர் அடுத்து இமெயில் ஐடிக்கு வரும். ரெண்டுமே ஒரே ஓடிபி தான் வந்திருக்கும். அதில் ஏதாச்சும் ஒன்று வந்து இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா லாகின் ஆகும். ஸோ லாகின் ஆனதுக்கப்புறம் இந்த ஆக்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். ஓகே, ஹெட் கான்ஸ்டபிள் ரேடியோ ஆப்ரேட்டர் இந்த இதில் ஆக்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா பிரிண்ட் அட்மிட் கார்டு அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அட்மிட் கார்டு ஓப்பன் ஆகிரும். இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. 2 காப்பி பிரிண்ட் அவுட் எடுக்கணும். ஓகே, கலர் பிரிண்ட் அவுட் தான் எடுக்கணும்ட்டு அவசியம் இல்லை, பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்தாலும் ஓகே தான். ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு என்னைக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஓகே, 30/1/2026 இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு. ஓகே, இவருக்கு வந்து 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் அப்படி மாதிரி டைம் கொடுத்துருக்காங்க. ரிப்போர்ட்டிங் டைம் காலையில் 6 மணி. ஸோ சென்டரும் கொடுத்துருக்காங்க. ஓகே, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பட்டாலியனில் தான் வந்து இவருக்கு சென்டர் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். சிக்னேச்சர் எல்லாமே உள்ளே போய் பண்ணாலே போதுமானதில் தம்ப் இம்ப்ரெஷன் சிக்னேச்சர் எல்லாமே நீங்கள் உள்ளே போய் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். சொல்கிறப்ப பண்ணால் போதும். ஓகே, ஸோ உங்களோட அட்மிட் கார்டில் நீங்கள் இதை நோட் பண்ணிக்கோங்க. 2 பிரிண்ட் அவுட் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு போகணும் அப்படின்னா, ஐடி ப்ரூஃப் ஒரிஜினல் கொண்டு போகணும். நீங்கள் அப்ளை பண்ணப்போ அப்லோட் பண்ண அந்த ஐடி ப்ரூஃப் கொண்டு போனீங்கன்னா பெட்டர். ஓகே, அது இல்லாட்ட நீங்கள் வேறு கூட கொண்டு போகலாம். பட் நீங்கள் அப்ளை பண்ணப்போ அப்லோட் பண்ண அந்த ஐடி ப்ரூஃபே கொண்டு போங்க. சேஃப்டிக்கு இன்னொரு ஐடி ப்ரூஃபும் வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா ஒரு சில நேரம் ஆதார் கார்டு வந்து இது ஜெராக்ஸ் மாதிரி இருக்குது, இது வந்து கலர் ஜெராக்ஸ் மாதிரி இருக்குது, அப்படி இப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல ப்ராப்ளம் வந்துருக்கு. அதனால் நீங்கள் ஆதார் கார்டு கொடுத்துருந்தீங்கன்னா ஆதார் கார்டும் கொண்டு போங்க. அது போக இன்னொரு ஐடி ப்ரூஃபும் கொண்டு போங்க, ஒரிஜினல் கொண்டு போங்க. ஓகே, அடுத்து உங்களோட கேஸ்ட் சர்டிஃபிகேட் இடபிள்யூஎஸ் ஓபிசி எஸ்சி எஸ்டி இதில் நீங்கள் என்ன கேட்டகரியில் அப்ளை பண்ணீங்களோ அந்த சர்டிஃபிகேட் கொண்டு போங்க. அட்மிட் கார்டு 2 காப்பி இருக்கணும். ஆன்லைன் அப்ளிகேஷன் அதுவுமே நீங்கள் இந்த இதிலே பிரிண்ட் கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த இடத்துல பிரிண்ட் போஸ்ட் டீட்டெயில்ஸ் இதை கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகும் பிடிஎஃபாக. ஓகே, அதை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு போயிருங்க. அதுவுமே 2 காப்பி கேட்டிருக்காங்க. அதுவுமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்தால் போதுமானது. ஓகே, அட்மிட் கார்டு 2 காப்பி, அப்ளிகேஷன் 2 காப்பி, 10th மார்க் ஷீட்டு 12th மார்க் ஷீட்டு, ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா ஐடிஐ சர்டிஃபிகேட்ஸ் வந்து கொண்டு போங்க. ஓகே, அதாவது இந்த எக்ஸாமுக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்ன இருக்கணுமோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் கொண்டு போங்க. இவங்க கொடுத்துருக்காங்களே தவிர எல்லா சர்டிஃபிகேட்டையும் வெரிஃபை பண்ணுறாங்களா அப்படிங்கிறது டவுட் தான். ஏன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தனியாக இன்னொரு ப்ராசஸ். இப்போ ஃபிசிக்கல் தான் நடக்க போகுது. ஆனால் அட்மிட் கார்டில் உங்களுக்கு எல்லா டாக்குமெண்ட்டும் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் எல்லாத்தையுமே கொண்டு போங்க. ஓகே, செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ உங்களுக்கு நடக்க போகிறது வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டு. இது RFID மூலமாக தான் இருக்கும். கிரவுண்டில் இருக்கிறது தான் வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்து எக்ஸாம் இருக்கும் ஃபிசிக்கலில் குவாலிஃபை ஆகிறவங்களுக்கு. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் டெஸ்ட்டு, RO போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டும் இருக்கும். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் இப்போ இருந்த எக்ஸாமுக்கும் படிக்க ஆரம்பிச்சிருங்க, இது வரைக்கும் படிக்கலை அப்படின்னா. இப்போ உங்களுக்கு ஹைட்டு வந்து மேல் கேண்டிடேட்னா 168 சென்டிமீட்டர் இருக்கணும், எஸ்டி கேண்டிடேட்னா 162.5 சென்டிமீட்டர் இருக்கணும். அதுவே செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 80 சென்டிமீட்டர் மினிமம் இருக்கணும், 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பான்ஷன் ஆகணும். எஸ்டி கேண்டிடேட்னா 76 மினிமம் இருக்கணும், 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பான்ஷன் ஆகணும். மேல் கேண்டிடேட்டுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு இதுதான். ஓகே, இதை வந்து ஸ்ட்ரிக்டாக பார்ப்பாங்க. ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு ஹைட்டு மட்டும் தான் 157 சென்டிமீட்டர் மினிமம் இருக்கணும். எஸ்டி கேண்டிடேட்னா 152 இருந்தால் போதுமானது. ஓகே, அடுத்து ரன்னிங், அதாவது ஃபிசிக்கல் டெஸ்ட் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல் கேண்டிடேட்டுக்கு 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் 6 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணணும், 6 நிமிஷம் 30 செகண்ட். ஓகே, லாங் ஜம்ப் வந்து 11 அடி தாண்டணும், 3 சான்ஸ் கொடுப்பாங்க. ஹை ஜம்ப் 3 அடி தாண்டணும், அதுக்கு 3 சான்ஸ் கொடுப்பாங்க. இந்த 3லேயும் நீங்கள் குவாலிஃபை ஆகணும். ஓகே, இந்த 3 ஈவெண்ட்லேயும். ஓகே, இதில் 3 சான்ஸில் 1ல் குவாலிஃபை ஆனால் போதும். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு சான்ஸ்லேயே குவாலிஃபை ஆகிட்டிங்கன்னா ஓகே, அடுத்த சான்ஸ் உங்களுக்கு தேவையே இல்லை. அதில் ஃபஸ்ட்டு ஃபெயில் ஆகிறவங்களுக்கு அடுத்தடுத்துன்னு சொல்லி 3 சான்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, மொத்தமாக 3 ஈவெண்ட்டு. இந்த 3 ஈவெண்ட்லேயே நீங்கள் குவாலிஃபை ஆகணும். ஓகே, ரன்னிங், ஹை ஜம்ப், லாங் ஜம்பில் நீங்கள் குவாலிஃபை ஆகணும். 1ல் ஃபெயில் ஆனாலும் அதோட நீங்கள் வெளியில் வர்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து 800 மீட்டர் ரன்னிங் 4 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. அடுத்து 9 ஃபீட் 9 அடி லாங் ஜம்ப். ஓகே, 3 ஃபீட் 3 அடி ஹை ஜம்ப். ஸோ இந்த 3 ஈவெண்ட்லேயுமே ஃபீமேல் கேண்டிடேட் வந்து குவாலிஃபை ஆகணும். ஓகே, ஸோ இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சிலர் வந்து மறந்துருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கேன். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் அட்டன் பண்ணிவிட்டு பாஸ் பண்ணவங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே, இது வரைக்கும் படிக்கலை அப்படின்னா கூட இனிமேலாவது வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆல் த பெஸ்ட்.